அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு மண் சட்டியில் செஞ்ச இறால் குழம்பு தான். செம்ம வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். அந்த தேங்காவை ஜாரில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதே ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்த பிறகு நல்ல பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கலாம். அந்த 2 தக்காளியும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. எல்லா தக்காளியும் வெட்டி சேர்த்த பிறகு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இது தண்ணி சேர்க்கவே வேண்டாம். இந்த தக்காளியில் உள்ள ஜூஸ்லேயே நல்லா அரைப்பட்டுடும். இது பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இதான் குழம்புக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு புளி எடுக்க போகிறோம். இந்த புளியானது பெரிய எலுமிச்சை பழ சைஸில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சைஸில் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த புளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினா தான் நம்ம கரைச்சி எடுத்து நல்லா கரைசல் திக்காக கிடைக்கும். இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். அது ஒரு வடிகட்டி மூலம் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் உள்ள சக்கையெல்லாம் நம்ம எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம குழம்பு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. நம்மளுடைய புளி கரைசலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி கரைசலை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு மண் சட்டி போட்டிருக்கேன். மண் சட்டி எப்போதுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூடாகிடுதுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க. நல்லா சூடாகட்டும் மண் சட்டி. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் போட்டு தாளிக்க வசதியாக இருக்கும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா பொரிய விடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கி விட்டால் போதும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் உள்ள வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்காங்க. அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டாக நிறம் மாற வரைக்கும் வதக்கி விடுங்க. ரொம்ப பொன்னிறம் வேண்டாம். ஏன்னா குழம்புல கடிச்சு சாப்பிடும் போது இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா லைட்டாக நிறம் மாறின பிறகு நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளிக்கரைசலை ஊற்றின பிறகு இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிளகாத்தூள் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்காக அரைச்சி வச்சுருக்க மசால் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மசால் விழுதையும் சேர்த்த பிறகு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்த பிறகு நம்ம காய்கறிலாம் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்மளுடைய குழம்பு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம காய்கறி சேர்க்க போகிறோம். என்ன காய்கறினா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும். இது 2 சேர்த்தா இறால் குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். 100 கிராம் கத்திரிக்காவை வெட்டி வச்சுருக்கேன். அதேமாரி பெரிய முருங்கைக்காவாக வெட்டியிருக்கேன். அதில் 12 துண்டு வந்துச்சு. எல்லா காய்கறியும் இந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துங்க. காய்கறியெல்லாம் சேர்த்த பிறகு 250 கிராம் இறால் சேர்த்துக்க போகிறேன். இந்த இறாலில் மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துங்க. குழம்பு நல்லா கொதிக்கும் போது தான் காய்கறியும் இறாலும் சேர்க்கணும். கொதிக்காமையே சேர்த்துட்டோம்னா ரெண்டுமே நல்லா வேகாது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதித்து நம்ம வீட்டுக்கு தேவையான திக்னஸ்க்கு வரணும் குழம்பு. இப்போ நல்லா மூடி வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா திக்காகட்டும். உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு திக்கான பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் காய் ப்ரானும் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு கலரே நல்லா மாறிடுச்சு. எனக்கு தேவையான திக்கான குழம்பும் கிடச்சிடுச்சு. செம டேஸ்டான மண் சட்டியில் செஞ்ச முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட இறால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே நாவில் எச்சு ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அதுவும் மண் சட்டியில் செஞ்சனால வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே ப்ரிப்பரேஷனில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.